நான் இப்படி சொல்லவா, நேர்த்தியாக விரதம் இருந்து கோவிலுக்கு போயிட்டு வந்து கோயில்ல கொண்டு வந்து கொடுக்கிற பிரசாதத்தை பக்கத்துல உள்ளவங்களுக்கு கொடுக்காங்க பாருங்க, அதை வாங்கி சாப்பிடுறாங்க பாருங்க, அவங்களுக்கும் சாமியோட அருள் கிடைக்குமா? நேர்த்தியா விரதம் இருந்து போறவங்களுக்கு கிடைச்ச அருள் வந்து பிரசாதத்தை சாப்பிட்டவங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னா, அப்ப கோயிலுக்கு பிரசாதத்திற்காக போறதுல என்ன சார் கௌரவ குறைச்சல் இருக்கு? அப்ப இப்படி வச்சுக்கலாமா, கோவிலுக்குள் போகின்ற தனி மனிதனுக்கு பிரார்த்தனை நிறைவேறினால் அவன் மட்டுமே பயன்பெறுவான். ஆனால் அவனால் படைக்கக்கூடிய பிரசாதத்தை அடுத்தவனுக்கு கொடுத்தால் அதுதான் 2 in 1 மலரும். எனவே சிங்கிளாக இருப்பதற்கு பிரார்த்தனை, 2 in 1 இருப்பதற்கு பிரசாதம் என்று நீதிமன்றத்திற்கு புதிய கண்ணை திறந்து வைத்ததால் நீனும் இன்று முதல் இந்த சாணக்கியா குருவினுடைய புதிய அமைச்சர் என்கின்ற பட்டத்தை உங்களுக்கு வழங்குகிறேன். நன்றி நடுவர்களே. உங்களுக்கு நான் தனியா ஒரு பட்டம் கொடுக்கிறேன். 2022 நடுவர் 2.0 அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கலாம் நடுவர்களே. இது ஏதோ நம்ம 2 பேரும் பேசி வச்சுட்டு பிளான் பண்ற மாதிரி.